தேவையான காய்கறிகள் எல்லாம் ஒரே டைம்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உப்பு பருப்பும் வாழைக்காய் மீன் வறுவலும் ரெடி பண்ணலான் இருக்கேன். இதெல்லாம் ஒரு பவுல்ல கலெக்ட் பண்றதால எனக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸிமல் பண்ணியாச்சு. நம்மளோட ரேக் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கு. பார்க்கலாம் வாங்க. மேல வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற கவர், அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பேக் வெளியில கொண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நான் என்னோட மார்னிங் ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் ஆப்பமும் தேங்காய் பாலும் நேற்று நைட்டே ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். மதிய லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எனக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் ஒரே டைமில் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு போய் எனக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் நான் ஒரே டைமில் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் முதல் நாள் நைட்டே தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து தண்ணியில் நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். மார்னிங் எழுந்ததும் நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சாதம் உடனே வச்சிடலாம். இந்த மாதிரி முதல் நாள் நைட்டே நீங்கள் அரிசி ஊற வைக்கிறதால உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ரெண்டாவது சாதமும் நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து எப்போவுமே சாப்பாட்டுக்கு உப்பு போடுவேன். உப்பு போடுறதால நமக்கு சாதம் மட்டுமே நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் இன்னைக்கு லஞ்சுக்காக உப்பு பருப்பும் வாழைக்காய் மீன் வறுவலும் ரெடி பண்ணலான் இருக்கேன். உப்பு பருப்புக்காக நான் ஒரு குக்கரில் பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் 2 தக்காளி, 5-6 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுட்டேன். மஞ்சத்தூள் இப்போ நீங்கள் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம், இல்லை தாளிக்கும் போது மஞ்சத்தூள் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம். நெக்ஸ்ட் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 3 சவுண்டு விட்டு எடுத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் வாழைக்காய் மீன் வறுவலுக்காக வாழைக்காய் மேலே இருக்க அந்த தோல்லாம் நான் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். பீல் பண்ணி எடுக்கிற அந்த தோலெல்லாம் நான் ஒரே பவுலில் கலெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணுறதால எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது எனக்கு டைமும் சேவ் ஆகும். அடுத்ததாக வாழைக்காய் வந்து வறுவலுக்காக பீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான பீஸாவே நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸாக வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பீசஸ் வந்து பெருசாக கிடைக்கும். வறுவலுக்காக நான் மேலே இருக்க கோட்டிங் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்காக இன்னைக்கு ஆச்சியிலேருந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்காம தயிர் மட்டுமே கொஞ்சம் மிக்சிங்காக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கோட்டிங் நல்லா திக்காக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒவ்வொரு வாழைக்காயை எடுத்து நல்லா கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நமக்கு எல்லா பக்கமும் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். எல்லா வாழைக்காய்க்கும் மசாலா கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபேன் கடியில் இல்லை ஃப்ரீசரில் 1/2 hour வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து உப்பு பருப்பு கடையலுக்காக நான் வெங்காயம் வெட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கிள்ளி எடுத்துக்கிறேன்.
இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. இதை வந்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நான் வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை விட்டுட்டு இறக்கிடலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைக்காய் மீன் வறுவலுக்காக நான் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரணுன்றதுக்காக. ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், கொஞ்சம் வந்து நிறையா சேர்த்துக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாவில் தடவி வச்சுருக்க அந்த வாழைக்காயை ஒவ்வொன்றா எடுத்து பேனில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பரட்டி போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடும் ஒரு 4 to 5 நிமிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட உப்பு பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிருஷித்காக டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிடுறேன். சாதம், அதில் கொஞ்சமாக உப்பு பருப்பு, நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க கருவேப்பிலை, தக்காளி தூள் இதெல்லாம் வந்துட்டு நான் செப்பரேட்டாக எடுத்துட்டு டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வாழைக்காய் மீன் வறுவல் வந்து 2 பீசஸ் வச்சுக்கிறேன். நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பேக் பண்ணிக்கலாம். சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ அதை விட பெரிய டாஸ்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணுறது. எப்போவுமே சமைச்சு முடிச்ச உடனே கையோட கிச்சனை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்த திங்ஸை எல்லாம் அதோட இடத்துல எடுத்து வச்சதுக்கப்புறமா சமைச்சதையெல்லாம் வந்துட்டு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். சமைச்ச பாத்திரத்துலேயே வைக்காம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு இடம் ரொம்பவே சேவ் ஆகும். குட்டி கவுண்டர் டாப் இருக்கவங்களுக்கு இது ஒரு டிப்புன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது, கையோட பாத்திரத்தை கழுவுன ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலி கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஓவர். நான் எப்போவுமே பாத்திரம் கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு தண்ணி எல்லாம் தள்ளி விட்டுருவேன். இதனால நம்ம கிச்சன் எப்போவுமே ட்ரையாகவும் நீட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக கவுண்டர் டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஒரு ஈர துணியை வச்சுட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்குவேன். ஏன்னா நம்ம வந்து சமைக்கும்போது காய்கறிங்கள்லாம் கீழே சிந்தி இருக்கும். அப்புறம் வந்து ஏதாவது வந்து கீழே சிந்தி இருப்போம், அதெல்லாம் வந்துட்டு க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வும் தொடச்சி எடுத்துக்கிறேன். மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் ஒரு டைம் வந்து சோப் போட்டு இல்லாட்டி கோலின் வச்சு நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். வாரத்துக்கு 2 டைம்ஸ் வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஃபைனலி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கிச்சன் இப்படி தான் இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சு நல்லா நீட்டான கிச்சனை பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருந்தேன். அது அன்னைக்கு தான் வந்தது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்ஸாக வந்திருந்தது. இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரா ஆர்கனைசர் தான். 5 ட்ராஸ் இதில் வந்து வரும். 5 பேஸ்கெட்ஸ் வரும். இது வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக பார்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணணும்.
ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. நம்மளோட ரேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதோட குவாலிட்டி எனக்கு அப்படி ஒன்றும் பிடிக்கல, பட் ஆனால் ஓகே தான். இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 799 இல்லை 999 எனக்கு சரியாக ப்ரைஸ் தெரியல. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரேக் வந்து தம்பியோட டிஃபன் பாக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் ரேக்கில் வச்சுருந்தேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வைக்கிறதால பூச்சியெல்லாம் நிறையா போயிடுது. ஸோ அதனால அதில் இருக்க திங்ஸை எல்லாம் எடுத்து இதில் கரெக்டாக அசம்பிள் பண்ணணும். இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருந்தால் பூச்சியெல்லாம் எதுவுமே உள்ளே போகாதுல்ல, அதுக்காக வந்துட்டு இந்த ரேக் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளேஸில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்க திங்ஸை எல்லாம் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணணும். இதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க். இப்போது ஃபைனலி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டு காட்டுறேன். நம்மளோட இந்த ரேக் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு அதில் ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து கிளிப் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ட்ரேயில். இன்னொரு ட்ரே எம்டியாக வச்சுருக்கேன். இதை வந்து நான் மெடிசன்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரேக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடர், இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வாட்டர் பாட்டில்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஜூஸ் கப்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட ரேக் வந்துட்டு நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஓப்பன் பேஸ்கெட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற கவர், அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பேக், வெளியில் கொண்டு போகிறதுக்கான அந்த கவர்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.